இப்ப நாங்க தொழுகிறோம், 5 நேரம் நாங்க தொழுகிறோம். தொழுகையிட எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, பிரயோசனம் என்ன? இந்த தொழுகிறத்தால ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கத்தை அடைஞ்சாதான் என்ற தொழுகை சரி என்கிறதுக்குரிய அடையாளம். விளங்குதான் நான் சொல்றது. காசி போட்டிறாரு, 10 லட்சம் ரூபாய் காசை போட்டு பிசினஸ் செய்யறாரு. லாபம் வந்தா தான் இந்த 10 லட்சம் என்ன செஞ்சுது, சரியாக பயன்படுத்தப்பட்டு இது அடையாளம். அடே லாபம் வரல, லொஸ்டா வீட்டு இந்த 10 லட்சம் ரூபாய் என்ன போட்டதுக்கு சரியான அவுட்புட் வரல. இப்ப தொழுகையில் அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நீங்க தொழுகைக்கு தானே இது மானக்கேடான வெறுக்கத்தக்க பாவமான காரியங்களை விட்டு உங்களை தடுக்கும் நான் சொல்லுகிறான். இந்த தொழுகையால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனம் என்ன? ஹராத்தை நாங்க செய்யக்கூடாது, மோசமான விஷயங்கள் நாங்க செய்யக்கூடாது, பாவமான காரியங்களை விட்டு நீங்க தொழுகை என்ன செய்வீங்களே தடுக்கணும். ஒருத்தர் ஹராத்தை செய்யறாரு, பாவத்திலே தான் நீங்கிறாரு, அதிகமான அநாகரிகமான விடயங்கள் எல்லாம் நடக்குது என்று கேட்டா எங்க பிரச்சனை? தொழுகையில பிரச்சனை. அப்ப தொழுகையில இவருக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்ன செய்யல, சரியா கிடைக்க இல்லை. அப்ப தொழுத அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க 5 நேரம் தொழுறீங்களா, நான் ரிஸ்குடைய விஸ்தீர்ணத்தை தாரேன், கஷ்டத்தை இல்லாமாக்குறேன், பஞ்சத்தை இல்லாமாக்குறேன். சொல்லிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினான். யார் 5 நேர தொழுகையை பேணுதலான முறையில் தொழுது வாராங்களோ இவர்களுக்கு முதலாவது கொடுக்கக்கூடிய கண்ணியம் ரிஸ்குடைய விஸ்தீரணம். ரிஸ்க் என்று சொன்னா மனுஷன் பிறந்தத்துல இருந்து மௌத்தாகும் வரைக்கும் என்னென்ன தேவை இருக்குதோ அத்தனைக்கும் பேர் தான் ரிஸ்க் என்ற வார்த்தை பார்க்குது. சாப்பாடு மட்டுமல்ல. அல்லாஹ் சொல்றான், இந்த விஷயத்தை நான் பொறுப்பெடுக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப நான் தொழுது எனக்கு ரிஸ்குடைய விஸ்தீரணம் கிடைக்க இல்லைண்டா என்ற தொழுகை என்ன தொழுகையாக இல்லை, நான் சரியா தொழல, அதுல மிஸ்டேக் இருக்குது, நான் திருத்திக் கொள்ளல. இது தொழுறாங்களுக்கு ஆப்போசிட், தொழவே இல்லைண்டா. உங்களால நிம்மதிய சந்தோஷத்தை கிட்டை விட செய்ய தேவையில்லை, நினைக்கவே தேவையில்லை. அதனால அப்ப நோக்கம் இது.